வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கவ் கேசவன். இந்த யூஎஸ்ஏ விலாகோட ஒரு பகுதியாக இப்போது விர்ஜீனியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் இருக்கோம். இங்கே ஒரு 40 மைல் 50 மைலுக்கு அப்படின்ட்டு இத்தனை மைலுக்கு ஒரு தடவை ஒரு ரெஸ்ட் ஏரியா உண்டு. இங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே ஒரு ஹைவே போயிட்டுருக்கு. அங்கேருந்து இப்போ உள்ளே வந்திருக்கோம். அங்கே இருக்கிற ஹைவே அப்படி போயிட்டுருக்கு. அங்கேருந்து இப்படி ஒரு குட்டி டிவியேஷனாக இங்கே ரெஸ்ட் ஏரியான்ட்டு இப்படி வந்திருக்கோம். இது வந்து ஒரு இந்த பெஞ்சு சாப்பிட்றதுக்குன்னு போட்டிருக்கிற ஒரு பெஞ்சு டேபிள் ஒன்று மட்டும் இல்லாமல் அங்கங்கே கரெக்டாக ஒரு நெருக்கமாகவும் இல்லாமல் அங்கங்கே அப்படியே டிஸ்டன்ஸ் விட்டு, அப்புறம் இது பார்பெக்யூ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து யாராவது மீட்டோ இல்லை அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த விறகுலாம் போட்டு கொளுத்தி அதில் இது பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே போய் பார்த்துருவோமே. ஸோ இந்த மாதிரி பார்பெக்யூ கிரில் அப்படின்ட்டு அவங்களே எடுத்துன்னு வந்ததை விறகுலாம் அங்கே வச்சு கொளுத்தி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நிறைய பெஞ்சு டேபிள்லாம் இருக்குது. இது ஏதோ ரெஸ்ட் ஏரியா மாதிரியே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது தவிர அங்கங்கே அது அந்த டேபிளுக்கு பக்கத்துலேயே குப்பை தொட்டியும் வச்சுருக்காங்க, ட்ராஷ் பின்னும் வச்சுருக்காங்க. சாப்பிட்டதுக்கு சிந்தினதெல்லாம் வந்து போடுறதுக்காக. இது வந்து ட்ரக்கெல்லாம் நிறுத்துறதுக்குன்னு ஒரு தனி இடம். இங்கே இந்த ட்ரக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரக்கெல்லாம் நிறுத்துறதுக்குன்னு ஒரு தனி இடம். அது தவிர கார்லாம் நிறுத்துறதுக்குன்னு அந்த சைடு அந்த இடத்துல தனியாக ஒரு இது உண்டு. இங்கே மெயினாக வந்து பல மைலில் பல ஊரில் வேறு ஊருக்கு போகிறவங்க இந்த ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் உண்டு. இந்த மெயினாக இந்த பில்டிங்கில் வந்து ரெஸ்ட் ரூமு, அது தவிர வந்து இந்த மாதிரி ஏதாவது வெண்டிங் மிஷின் இருக்கும். இது வந்து வெறும் ரெஸ்ட் ஏரியா. அதனால் இதில் வந்து வெண்டிங் மிஷினும் ரெஸ்ட் ரூமும் இருக்கும். அது தவிர அந்த பக்கத்தில் இருக்கிற அட்ராக்ஷனோட ஏதாவது ஒரு இது வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் இது இருக்குது, அது இருக்குது, பக்கத்தில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, குதிரை ஓட்டுறது இருக்குது அப்படின்ட்டு இந்த வெண்டிங் மிஷின் இருக்குது. இங்கேயுமே 2 குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. குப்பை தொட்டியெல்லாம் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ரேஞ்சுக்கு பார்க்குற அளவில் தான் வந்து நம்ம இருக்கோம். நம்ம ஊர் இருக்குது, நம்மளை அப்படி தான் வச்சுருக்கானுங்க நம்மளோட சுத்தபத்தத்தை. ஸோ இது வந்து இந்த கார்லாம் நிறுத்துகிற இடம். அந்த மெயினாக அந்த ஹைவே அங்கே போயிட்டுருக்கு. ஒரு குட்டி இப்படி டிவியேஷன் இப்படி வந்து இந்த உட்காடுறதுக்கு சூப்பராக பெஞ்செலாம் அங்கங்கே போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த இடத்த போலீஸ் பேட்ரோல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நல்லா ஒரு சேஃப்டிக்கான இதுவாக போட்டிருக்காங்க. இது வந்து இந்த அட்ராக்ஷனுக்கான அந்த புக்லெட்டு, இது மேப்பு அப்படின்ட்டு அந்த விஷயம்லாமும் இதில் வந்து இருக்குது. இது வந்து மேப் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த மாதிரி தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. தேவையான அளவுக்கு என்னென்ன நமக்கு ஒரு ஸ்டாப்புக்கு தேவையோ ஒரு ஸ்ட்ரெச் தான். அப்படியே கை கால் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். அந்த மாதிரி அப்படியே வண்டி நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு வாக் போயிட்டு திருப்பி நம்மளோட ட்ரிப் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். இந்த மாதிரியான ரெஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது யூஎஸ் முழுக்க உண்டு. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே எத்தனை இருக்குன்னு கூட கணக்கு கிடையாது, அவ்வளோ உண்டு. பல மைலுக்கு ஒரு 25 மைலுக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா, 40 மைலுக்கு ஒரு ரெஸ்ட் ஏரியா அப்படின்ட்டு அத்தனை ரெஸ்ட் ஏரியா உண்டு. இது ரெஸ்ட் ஏரியா மட்டும். இதை தவிர வந்து சர்வீஸ் ஏரியான்னு ஒன்று உண்டு, ரெஸ்ட் ஸ்டாப்புன்னு ஒன்று உண்டு, டெக்ஸ்ட் ஸ்டாப்புன்னு ஒன்று உண்டு. டெக்ஸ்ட் ஸ்டாப்புங்கிற இடத்துல இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு வண்டியை நிறுத்திட்டு ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறவங்களாம் அனுப்பிச்சிட்டு கிளம்புறது. அதே மாதிரி சர்வீஸ் ஏரியாங்கிற இடத்துல இப்போ நம்ம பார்த்தது ஒரு ரெஸ்ட் ரூமும் அந்த வெண்டிங் மிஷின் தான் இல்லையா. சர்வீஸ் ஏரியாங்கிற இடத்துல ஏதோ ஒரு ஹோட்டல் ரேஞ்சுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 50-100 டேபிள் பெஞ்ச் இருக்கும். அது தவிர நிறைய வெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மெக்டி, பர்கர் கிங் இது அதுன்ட்டு. ஸோ அந்தந்த கடையில் வெவ்வேறு கடையில் வாங்கி சாப்பிட்டு அங்கே உள்ளேயும் வந்து ரெஸ்ட் ரூம் உண்டு. அது தவிர வந்து உட்காரதுக்கு டேபிள் சேர் சோஃபா ரேஞ்சுக்கெலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஊர்பட்ட விஷயங்கள் உண்டு. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதுதான் ஒரு விஷயம்.
இங்கே வந்து வண்டியை நிறுத்தலாம், ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நிறுத்தலாம், எதுவும் கேட்க மாட்டாங்க. லிமிட்லாம் கிடையாது. ஓவர் நைட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே ஹால்ட்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது மட்டும் ஒரு இது. அதை தவிர வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வண்டியை நிறுத்தலாம், ஒரு லிமிட்டே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்கு ₹1 நம்ம கட்ட தேவையில்லை, $1 நமக்கு நம்ம கையிலேருந்து போகாது. ஏன்னா இது எல்லாமே நம்ம டேக்ஸ் பணத்திலேருந்து இவங்க வந்து வச்சிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ரெஸ்ட் ஏரியா உள்ளே போனோன்னா, அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போனோன்னா ஒரு நாத்தம் இருக்காது. நம்ம ஊரில் சினிமா தேட்டரில் போனாலே அந்த நாத்தம் அடிக்கும். நான்லாம் வேலூர் பஸ் ஸ்டாண்டு, சேலம் பஸ் ஸ்டாண்டில் இப்போ நினச்சி பார்த்தாலும் கொலை நடுங்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அது ஒரு ட்ராமா மாதிரி அவ்வளவு பார்த்துருக்கேன். அத்தனை பஸ் ஸ்டாண்டை பார்த்துருக்கேன், அத்தனை ஊருக்கு போயிருக்கேன். மாயவரம், மன்னார்குடின்னு ஒரு ஊர் போகும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி அப்படின்னு எல்லா ஊர் எந்தெந்த ஊர் தெரியுமோ அந்தந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டுங்கிற பட்சத்தில் அத்தனை ரெஸ்ட் ரூமை பார்த்து கால் வைக்க முடியாது, சகிக்காது. இப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம ஊர் பற்றி ஏதோ குறை சொல்லணுன்னுலாம் கிடையாது, இருக்கிறது தான் சொல்கிறேன். அந்த ஒரு ஏக்கம் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இல்லையேங்கிற ஒரு இது மட்டும்தான் நமக்கு. பட் இத்தனை விஷயமும் நம்ம இங்கே கட்டுற அந்த வரி பணத்தில் இவங்க வச்சுருக்கிற ஒரு விஷயம். கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்தந்த டைம் என்னென்ன வச்சுருக்காங்களோ அந்த நேரத்துக்கு வந்து க்ளீன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டு குறை சொல்கிறது கிடையாது. அங்கங்கே அந்த பான் பராக்கு துப்புறது கிடையாது, வெத்தலை துப்புறது கிடையாது. க்ளீனாக இருக்கும். உள்ளே வந்து இந்த பெனாயில் ஸ்மெல்லு, பாய்ச்ச உருண்டை ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஆர்டர்லெஸ் க்ளீனிங் அப்படின்ட்டு வாசனை இல்லாத ஒரு இதை வச்சு க்ளீன் பண்ணாங்க. அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்த வந்து காட்டணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தேவையில்லாமல் டிவியை கொடுக்குறேன், ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். மக்கள், அதுவும் மக்கள்னால் நம்ம நார்மலாக கூட கிடையாது, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்கன்னு எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களாம் எங்கே, அதெல்லாம் பல தடவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களாம் எங்கே ரெஸ்ட் ரூம் போவாங்கன்னு உங்களால் யோசிக்கவே முடியாது. அதனால தான் ரோட் சைட்லாம் நமக்கு அவ்வளோ கலிச்சாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அவங்களுக்கும் அங்கே போகணுன்ட்டு என்ன ஒரு தலை எழுத்தான்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அவங்க மட்டும் சூப்பராக ஃபாலோ பண்ண போகிறாங்க. எத்தனையோ விஷயத்துக்குலாம் உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. செலவு வைக்கிறேன், மண்ணங்கட்டி வைக்கிறேன், இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு. அதுக்கு இந்த மாதிரி உருப்படியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மக்களுக்கு அன்றாடத்தில் டே டு டே அவங்க சந்திக்கிற விஷயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ரெஸ்ட் ஏரியாவை இப்போ காமிச்சேன். இது அடிக்கடி காமிக்கணும்னு தோணும். இன்னும் வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போதும் இதுக்காகவே இதை நான் ஒரு சீரீஸ் மாதிரி ரெஸ்ட் ஏரியா, ரெஸ்ட் ரூம் சர்வீஸ் ஏரியாங்கிற ஒரு சீரீஸாகவே வந்து நான் அங்கங்கே வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது பகிரலான் இருக்கேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்த ரெஸ்ட் ஏரியா. உங்களுக்கு என்ன பட்டுச்சு, என்ன தோணுச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பகுதியில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.